திருமணம் முடித்து சொந்த கிராமத்திலேயே நிம்மதியாக வாழ்ந்த இருவருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். கணவனுக்கும் வெளியூரில் ஒரு நகரத்தில் வேலை கிடைக்கிறது. குழந்தையின் 1 வயது பிறந்த நாளை எல்லோருடனும் கொண்டாடிவிட்டு கணவன் வேலை செய்யும் நகரத்திற்கே சென்று வாழ ஆரம்பிக்கிறார்கள். பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஒரு சின்ன கிராமம் என்பதால் நகர்ப்புறத்தில் வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றாலும் பழகிக்கொள்கிறாள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் உதவிகளும் கிடைக்கிறது. எல்லாம் சரியாக அமைந்து வாழ்க்கை அழகாக பயணிக்கிறது. அடிக்கடி கணவரின் நண்பர்கள் வீட்டிற்கு வருவதும் இவர்கள் அவர்களின் வீட்டிற்கு போவதும் சினிமா, பீச் என்று நகர்ப்புறத்தின் வாழ்க்கை அழகாக உணர்கிறார்கள். கணவனும் இவர்களை அன்பாகவும் அரவணைப்போடும் பார்த்து கொள்கிறார். சில நாட்கள் கழித்து இவளுடைய கண்ணுக்கு கீழ்ப்பகுதியில் வெள்ளை நிறமான தேமல் போன்ற ஒரு படலம் உருவாகிறது. நாளடைவில் அது முகமெல்லாம் பரவ ஆரம்பிக்கிறது. இவள் ஒருவித பயத்தோடும் பதட்டத்தோடும் இருக்கிறாள். கணவன் மருத்துவரிடம் அழைத்து செல்கிறான். வைத்தியமும் பார்க்கிறார்கள். என்றாலும் அது குறைந்த பாடில்லை. அதிகமாகி உடலெல்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது. அவளின் கருமையான தோல் ஒருவித வெள்ளை நிறத்தில் மாற ஆரம்பித்தது. வெள்ளையும் கருப்பும் சேர்ந்து ஒரு விதமாக காட்சி அளிக்கிறது. எங்கெங்கோ கொண்டு சென்று பெரும் மருத்துவங்கள் செய்கிறார்கள். எதுவுமே சரிவரவில்லை. பணம் செலவானது மட்டும்தான் மிச்சம். அவளுக்கு அவளையே பிடிக்கவில்லை. கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பு ஏற்படுகிறது. இதோடு வாழ முடியாது என்று தற்கொலை செய்ய கிணற்றில் விழுகிறாள். கணவன் காப்பாற்றி விடுகிறான். அம்மா, அப்பா, கணவன் எல்லோருமே பேசி புத்திமதி சொல்லி அவளை சரி செய்கிறார்கள். இது எல்லாம் பெரும் பிரச்சனை இல்லை, நம்மட பிள்ளையை யோசி என்று சொல்லி அவளை அரவணைக்கிறான். இதை கேட்டு கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாள். யார் என்ன சொன்னாலும் கணவன் இருக்கும் தைரியத்தில் இயல்பு நிலைக்கு திரும்புகிறாள். மகளுக்கு 3 வயதாகிவிட்டது. காலங்கள் கடக்க மீண்டும் கருத்தரிக்கிறாள். 2வதாகவும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து 2 மாதங்களில் கணவனிடம் இருந்து சில மாற்றங்களை உணர்கிறாள். முன்பு போன்ற நெருக்கம் இல்லாமல் போகிறது. குழந்தைகளை மூர்க்கத்தனமாக அடிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிக்கிறான். வார்த்தைகளால் காயப்படுத்துகிறான். வீட்டிற்கு வருவதில்லை. 2 பிள்ளைகள் இருப்பதையும் மறந்து விட்டான். இவள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாள். இப்பொழுது தன்னுடைய வீட்டிற்கு இதனை தெரியப்படுத்துகிறாள். அவர்களும் விசாரிக்கிறார்கள். அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவளின் அம்மா, அப்பா எல்லோரையும் கடும் கேவலமான வார்த்தைகளால் திட்டுகிறான். அவன் வேலை செய்யும் இடத்திற்கு தேடி போய், ஏன் இப்படி இருக்கிறாய்? பிள்ளைகளை கூட பார்க்க வருவதில்லை. தயவு செய்து எங்களை நடுத்தருவில் விட்டுவிடாதே. வா, வீட்டிற்கு போவோம் என்று கணவனின் காலை பிடித்து மனைவி அழுகிறாள். கொஞ்சம் கூட மனம் இறங்காமல் காலால் அவளை அடித்துவிட்டு அங்கிருந்து போய்விடுகிறான். மண்ணில் விழுந்து கிடந்து அழுகிறாள். எந்த பயனும் இல்லை. பிரச்சினை காவல் நிலையம் வரை செல்கிறது. இருவரையும் அழைத்து விசாரிக்கிறார்கள். எதற்காக இப்படி செய்கிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை என்று அவனிடம் கேள்வி கேட்க, அதற்கு அவன், இவளை எனக்கு பிடிக்கவில்லை. இவளுக்கு தோல் நோய் வந்திருக்கிறது. இவளோடு வாழ எனக்கு விருப்பமில்லை என்று சொல்கிறான். அந்த இடத்திலேயே உடைந்து அழுகிறாள். தோளும் சதையும் மட்டும் தானா உறவு என்று துடிக்கிறாள். இந்த வியாதி அவளுக்கு வந்த பிறகும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதே, அப்போது உனக்கு இந்த தோல் நோய் தெரியவில்லையா என்று கேட்டபோது அவன் சொல்கிறான், இந்த அசிங்கத்தோடு என்னால் வாழ முடியாது. என்னுடைய முன்னாள் காதலியும் நானும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று அந்த நோயை காரணம் காட்டி அவன் வேறு பெண்ணை தேடிக்கொண்டான். இந்த உலகத்தில் கணவனை மட்டுமே கடைசி நம்பிக்கையாக நினைத்து வாழ்ந்தவளுக்கு இப்படி ஒரு பரிதாப நிலை. இன்னொரு பெண்ணோடு போவதற்கு இத்தனை வருடங்களாக கூடவே வாழ்ந்தவளை அசிங்கம் என்று கொச்சைப்படுத்தி விட்டான். இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் இறைவன் இன்னும் இவர்களை ஏன் உயிரோடு வைத்துள்ளான் என்று யோசிக்க தோன்கிறது.